லண்டன்ல இருந்து சென்னைக்கு கிளம்பின பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து தப்பிச்சிருக்கு. 214 பயணிகள் பத்திரமா தரையிறங்கியிருக்காங்க. இப்பலாம் விமான பயணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பதற்றமா இருக்கு. குறிப்பா ஏர் இந்தியா விமான விபத்தை பார்த்ததுல இருந்தே இந்த பயம் கூடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதத்துல இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்துக்கு என்ன நடந்துச்சு, எப்படி பாதுகாப்பா தரையிறங்குச்சுன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். காரணம் அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இந்த விமானத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒவ்வொரு நொடியும் என்ன நடந்துச்சு, எப்படி பயணிகள் பாதுகாப்பா இறங்குனாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம். ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்திலிருந்து இந்தியாவோட சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு அந்த விமானம் புறப்பட தயாராகிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தோட BA-35 விமானம். இது பொதுவா நீண்ட தூர டிரான்ஸ்கான்டினென்டல் பயணத்துக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விமானம். உலகத்தோட அதிநவீன இரட்டை இன்ஜின் கொண்ட அகலமான போயிங் 787-8 ட்ரீம் லைனர் ரக விமானம். இதோட பதிவு எண் GZBJG. இந்த விமானத்தில் தங்களோட சொந்த ஊருக்கும் தொழில் நிமித்தமாகவும் சென்னை திரும்பிக்கிட்டு இருந்த 214 பயணிகள் இருந்தாங்க. 2 விமானிகள் அப்புறம் கேபின் க்ரூ. சென்னை வரத்துக்கு 10 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறதுனால விமானத்தோட இறக்கைகளில் இருக்கிற பிரம்மாண்டமான எரிபொருள் டேங்க்ல டன் கணக்கில் விமான எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்துச்சு. லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்திலிருந்து மதியம் 1:16 மணிக்கு விமானம் கிளம்புது. தரையிலிருந்து மேலே பறக்க தொடங்கினதுமே விமானிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது. உடனடியாக அவர் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. 9000 அடி உயரத்தில் பறக்கும் போதே விஷயம் அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் 15000 அடிக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அப்படி என்ன தொழில்நுட்ப கோளாறு, ஏன் அவர் அதுக்கு மேலே போகலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விமானத்தோட ரொம்ப முக்கியமான இறக்கை கட்டுப்பாட்டு பகுதி எதுன்னா ஃப்ளாப்ஸ். அதில் ஒரு கோளாறு. இதில் கோளாறு ஏற்பட்டால் என்ன ஆகும்னு அதோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃப்ளாப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விமானம் காற்றுல பறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதோட இறக்கைகள் உருவாக்கக்கூடிய லிஃப்ட், மிதக்கும் விசை. இந்த லிஃப்ட் அப்படிங்கிறது விமானத்தோட வேகம், இறக்கையோட பரப்பளவை பொறுத்து மாறுபடும். விமானம் ரன்வேயில் ஓடி மேலே எழும்பும்போது, அதாவது டேக் ஆஃப் போதும் அது தரையிறங்கும் போதும் அதோட வேகம் ரொம்ப குறைவாக இருக்கணும். அப்படி குறைந்த வேகத்தில் போகும்போது காற்றுல மிதக்கிறதுக்கான இயல்பான உந்து விசை அப்படிங்கிறது விமானத்துக்கு கிடைக்காது. அங்கே தான் ஃப்ளாப்ஸ்க்கு வேலை வருது. ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது விமானத்தோட இறக்கைகளுக்கு பின்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிற நகரக்கூடிய ஹைட்ராலிக் பலகைகள். டேக் ஆஃப் போதும் லேண்டிங் போதும் என்ன ஆகும் அப்படின்னா விமானிகள் காக்பிட்டில் இருக்க லீவரை இயக்குவாங்க. அந்த சமயத்தில் இறக்கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்சார்கள், எலக்ட்ரானிக் மோட்டார், அப்புறம் டார்க் டியூப் இதெல்லாம் சுழன்று தண்டுகள் வேலை செய்ய தொடங்கும். அந்த சமயத்தில் தான் ஃப்ளாப்ஸை இறக்கையிலிருந்து பின்னோக்கியும் கீழ் நோக்கியும் நீட்டும். இந்த மாதிரி ஃப்ளாப்ஸ் வெளியில் வரும்போது 2 விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இறக்கையோட வளைவு பரப்பு அதிகரிக்கும், இறக்கையோட மொத்த பரப்பளவும் அதிகரிக்கும். அதனால தான் மிக குறைந்த வேகத்தில் காற்றுல நிலை மாறாமல் மிதக்கிறதுக்கான அசாத்தியமான உந்து சக்தி விமானத்துக்கு கிடைக்குது. விமானம் டேக் ஆஃப் ஆகி நடுவானத்தில் அதிவேகமாக பறக்கும் போது இந்த ஃப்ளாப்ஸ் முழுசுமாக உள்ளே இழுக்கப்பட்டு இறக்கையோடு சமமாக ஒட்டிக்கும். இதை தான் க்ளீன் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இதில் தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது எப்படி விமானத்தோட பறக்கும் சக்தியை பாதிச்சுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ளாப்ஸை இயக்கக்கூடிய மெக்கானிக்கல் டிரைவில் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஃப்ளாப்ஸை எவ்வளவு தான் உள்ளே இழுக்கணும் அப்படின்னு பைலட்டுகள் முயற்சி பண்ணாலும் அது ஜாம் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. அப்படி வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு விமானத்தால் தொடர்ந்து சென்னை வரைக்கும் பறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்கிற ஃப்ளாப்ஸ் காற்றில் கடுமையான எதிர் விசையை உருவாக்கும். பாரசைட் டிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது இந்த விசை விமானத்தோட வேகத்தை கட்டுப்படுத்தும். விமானத்தால் அதோட இயல்பான 850 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியாது. 2வது காற்று ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான தடையை எதிர்த்து பறக்கணும்னா இன்ஜின்கள் தங்களோட முழு ஆற்றலையும் செலுத்தணும்.
விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே ஃப்ளாப்ஸ் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனால் தான் விமானத்தோட வேகத்தை விமானிகளால் அதிகரிக்க முடியும். விமானத்தோட வேகம் அப்படின்றது 850 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் விமானம் போகணும்னா ஃப்ளாப்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி அந்த ஃப்ளாப்ஸ் இயல்பு நிலைக்கு வரலை அப்படின்னா விமானத்தால் முழு வேகத்தோட பறக்க முடியாது. மெதுவாக தான் விமானம் பறந்து போகணும் அப்படின்னா விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் அப்படின்றது சென்னை வரைக்கும் வர்றதுக்கு பத்தாது. அது மட்டும் இல்லை, அதையெல்லாம் தாண்டி அதிவேகத்தில் காற்று வீசும்போது இந்த ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறது உள்ளதான் இருக்கணும். அதாவது அதோட பழைய நிலையில் இருக்கணும். விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது வெளியில் வந்துச்சு இல்லையா, அந்த பொசிஷனில் ஃப்ளாப்ஸ் இருந்தால் அதிவேகமான காற்று பட்டு இறக்கையே உடைந்து விழக்கூடிய ஆபத்து கூட இருக்குது. விமானத்தில் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே விமானிகள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, தொடர்ந்து சென்னைக்கு போக முடியாது, அதனால் இங்கேயே ஹீத்ரூ விமான நிலையத்திலேயே விமானத்தை இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன் ஹீத்ரூ விமான நிலையத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, விமான நிலையத்தோட ஓடுதளம் அப்படின்றது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா ஹீத்ரூ விமான நிலையத்தோட நீளம், அந்த ஓடு பாதையோட நீளம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்கள், 3900 மீட்டர்கள். ஏன் இந்த அளவுக்கு நீளமாக ஓடுதளம் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃப்ளாப்ஸ் இயங்கலைன்னா விமானத்தோட அந்த மிதக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் தரையிறங்கும் போது விமானத்துக்கு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, விமானம் தன்னோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து தான் தரையிறங்கும். ஒரு அளவுக்கு மேலே ஃப்ளாப்ஸ் வேலை செய்யலைன்னா குறைக்க முடியாது. அதாவது குறைஞ்சபட்சம் 350 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தாதான் விமானம் கீழே விழாமல் பறக்க முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிவேகமாக வந்து லேண்டிங் பண்ணணும். அப்படி அதிவேகமாக லேண்டிங் பண்ணி அதுக்கு பிறகு பிரேக் போடணும் அப்படின்னா விமான ஓடுதளம் நீளமாக இருக்கணும். அதுக்கான வசதி ஹீத்ரூவில் இருந்துச்சு. அந்த துணிச்சலில் தான் விமானி தரையிறங்கணும்னு முடிவு பண்ணார். சரி, ஒருவேளை இந்த ஃப்ளாப்ஸ் வேலை செய்யலை அப்படிங்கிறது அங்கே தெரியாமல் சென்னையில் வந்து தரையிறங்கும் போது தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லையா. இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, ஒருவேளை அந்த பிரச்சனையோட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சென்னைக்கு வந்திருந்தா தரையிறங்கி இருக்குமா, அப்படி தரையிறங்கி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதிவேகமாக வர்ற விமானத்தை சென்னையோட ரன்வே நீளத்துக்குள்ளே பிரேக் போட்டு நிறுத்துறது ரொம்ப கடினம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ரன்வேயோட அதிகபட்ச நீளம் அப்படிங்கிறது 3660 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிவேகமாக இறங்குற விமானத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது சக்கரங்களில் இருக்க பிரேக் முழுமையாக அழுத்தப்படும். அந்த சமயத்தில் வர்ற உராய்வினால டயர்கள் வெடித்து சிதறி இறக்கையில் இருக்கிற எரிபொருளுக்கு தீ பரவற வாய்ப்பும் இருக்குது. நல்ல வேளையாக லண்டன்லேருந்து கிளம்பும் போதே ஃப்ளாப்ஸில் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் விமானத்தை தரையிறக்கணும்னு முடிவு பண்ணாங்க இல்லையா. தரையிறக்கணும்னு முடிவு பண்ணால் உடனடியாக அப்படியே தரையிறக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விமானத்தின் இறக்கைகளில் இருக்கக்கூடிய எரிபொருளை வெளியேற்றணும் அப்படின்னு. அதை வெளியேற்றினாதான் விமானத்தை தரையிறக்க முடியும். அதுக்கும் தொழில்நுட்ப ரீதியாக காரணம் இருக்குது. அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஒருவேளை அந்த எரிபொருளை வெளியேற்றாமல் அவசரமாக தரையிறக்குனா என்ன ஆகும், எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. அதுக்கான விடை என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு விமானத்துக்கும் 2 வகையான எடை வரம்புகள் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகபட்ச புறப்பாடு எடை எரிபொருளோட சேர்த்து. அடுத்தது மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகபட்ச தரையிறக்க எடை. இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சென்னை வரைக்கும் போகிறதுக்காக பல டன் எரிபொருளை நிரப்பி இருந்துச்சு. அதனால் அது மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டில் இருந்துச்சு. அப்படி அதிக எடையோட விமானத்தை உடனடியாக தரை இறக்குனா அதை ஓவர் வெயிட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு எடையோட ரன்வேயை தொடரப்ப ஏற்படுற அதிர்வில் விமானத்தோட லேண்டிங் கியர் சக்கரங்கள் உடஞ்சி ரெக்கையோட மையப்பகுதியே பலத்த சேதமடைஞ்சு விமானமே 2ஆ உடையிற வாய்ப்பு கூட இருக்குது. எதுவாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய விபத்தாக தான் இருக்கும். அதனால் எடையை குறைக்கிறதுக்காக விமானிகள் உடனடியாக லண்டனுக்கு பக்கத்தில் இருக்க இங்கிலீஷ் சேனல் கடல் பகுதிக்கு போய் 12,000 அடி உயரத்தில் விமானத்தில் ரவுண்ட் அடிக்க தொடங்கினாங்க. அப்போ காக்பிட்டில் இருக்க ஃபியூவல் சுவிட்சை ஆன் பண்ணி எரிபொருளை வெளியேற்ற தொடங்கினாங்க. அதை பயணிகளே வீடியோ எடுத்து கூட போட்டிருக்காங்க. இணையதளங்களில் அது ரொம்பவே வைரலாக வலம் வருது. ஒரு வழியாக விமானத்தில் இருக்கிற எரிபொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு
வானத்துல வட்டம் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். விமானத்துல எரிபொருள வெளியேற்றினா வேற மாதிரி பிரச்சனைகள் வராதா அப்படின்னு. கிட்டத்தட்ட 12,000 அடி உயரத்துல வெளியேறதுனால இது அங்கேயே எவாப்பரேட் ஆயிடும். விமானத்துல இருக்கிற எரிபொருளை வெளியேற்றின பிறகு அது மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் MLWக்கு வருது. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த விமானம் தரையிறங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்படி தரை இறங்கினாலும் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால ஹீத்ரூ விமான நிலையத்துல தீயணைப்பு படை ரொம்ப தயாரா இருந்தாங்க. ஒருவேளை தீப்பிடித்தால் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதிநவீன உயர் பாதுகாப்பு அம்சங்களோட அங்கே தீயணைப்பு படை காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, விமானம் தரையிறங்கும் போதே அதை ஃபாலோ பண்ணி வர்றதுக்காக லேட்டஸ்ட் ஃபயர் இன்ஜின் சிஸ்டம் எல்லாம் அங்கே ஆக்டிவாக இருந்தாங்க. பின்னாடியே விமானத்தை தொடர்ந்து வந்து அந்த தீயை அணைக்கக்கூடிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அங்கே இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்மல் கேமரா மூலமாக அந்த விமானத்தின் டயர் பிரேக்கிங் சிஸ்டத்தெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வெப்பநிலை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஆலோசனைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. இதையெல்லாம் தாண்டி உள்ளே இருக்க பயணிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பதற்றத்தோடையும் பயத்தோடையும் இருந்தாங்க. அவங்கள சரியான மனநிலையில் வச்சு லேண்டிங் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய சவால். அதையும் அவங்க கேபின் க்ரூ செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஆபத்தான காலகட்டங்களில் இல்லை அவசரமாக விமானங்கள் தரையிறக்கப்படும் போது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதனால் விமான பணிப்பெண்கள் அந்த கேபின் க்ரூ இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயணிகளுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறை விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான விதிமுறைகளை பயணிகளுக்கு சொன்னாலும் எப்பவும் கேட்கறது தானே அப்படின்னு பல பேர் அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சே ஆகணும். என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுவாக இந்த மாதிரி அவசரமாக லேண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை வந்து பிரேஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு பெல்ட்டை இறுக்கமாக போட்டுக்கணும். அடுத்தது முன்னால் தலையை குனிஞ்சு முழங்கால்களை தொடுற மாதிரி உக்காந்துக்கணும். அப்புறம் தலைக்கு மேலே கைகளை கட்டிக்கிட்டு முன்னிருக்கையை பத்திரமா பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கணும். ஒரு வழியாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் வந்து அந்த தரையை தொட்டதுமே தீ ஏற்படலை அப்படின்ன உடனே முதல் நிம்மதி ஏற்பட்டுச்சு. அப்படியே அந்த அதிவேகத்தோடு அந்த உராய்வு ஏற்படும் போது வெப்பநிலை அதிகமாகுதான்னு பார்த்து அதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நிம்மதியாக அந்த விமானம் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. 214 பயணிகளோட உயிர்களும் பத்திரமா பாதுகாக்கப்பட்டுச்சு. இந்த விமான விபத்தை பற்றி ஏன் நம்ம இவ்வளவு விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இணையத்தில் ஏராளமான செய்திகள் இருக்குது. நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பற்றி விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போல்லாம் விமானங்கள் அப்படின்னாலே விபத்து தான் வருது, அதனால் நான் விமானத்திலேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை வசதிகள் இருக்குது. தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் அறிஞ்சிக்கிறதுக்கும் அதை அறிந்து கொண்டு நம்மை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளும் இருக்குது. அதனால் இந்த விமான விபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயங்கள் நான் இணையத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இதுக்கு மேலே தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விபத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்தீங்களா? அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.